ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. போன பிறகு தான் எடுக்கேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு குறைஞ்சது ஒரு 10-20 நாள்கிட்ட இருக்கும்னு நினைக்கேன். அதுக்கு உடையில் நான் எடுத்து வச்சுருந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. ஒரு 10-20 நாளாகவே எடுக்கலை. அதுக்கு முந்தைய எடுத்த வீடியோ தான் அதெல்லாம். எடுக்க முடியாமல் உடம்புக்கு சுகம் இல்லை. அப்புறம் பெருசி ஃபங்க்ஷன் இருந்துச்சா, அதில் இருந்தே அதுக்கு பிறகு என்னால் முடியலை. மாதிரி பத்திரிக்கை கொடுக்க போனோம், அப்புறம் வந்தோம் போனோம், அப்படி இருந்ததுனால என்னால் வேலை ஒன்றுமே செஞ்சதை எடுக்க முடியலை வீடியோ. இன்றைக்கி தான் சரி நம்ம வீடியோ எடுப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் சரி நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து காலையில் வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்க 2 பேர் தான் போயிருக்காங்க. ஷாலம் வந்து வீட்டில் தான் இருக்கான். சாலமுக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அதனால் சாலம் வந்து போகலை. மறுபடியும் இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. இவங்களுக்கு காலையிலே சாப்பாடெலாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து எடுத்து விட்டாச்சு. மறுபடியும் நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து மணி வந்து ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. 2-3 பாத்திரம்லாம் இருந்து அதெல்லாம் கழுவாமல் இருந்து சரி எல்லாத்தையும் கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிப்போம். நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ வீடியோ எடுக்கல, அப்போ நம்ம சரி கழுவிட்டு காமிப்போமே அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டேன். சாதம் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பானையில் வந்து சாதம் இருக்குது. இது காலையிலே கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன். அதனால் சாதம் இருக்கா. மறுபடி குழம்பு இன்னும் ஒன்றுமே வைக்கலை. இனிமேல் தான் குழம்புலாம் வைக்கணும். மறுபடி இதில் கொஞ்சம் அவங்களுக்கு வச்சு கொடுத்ததில் கொஞ்சம் புடலங்காய் கூட்டு வந்து கொஞ்சோண்டு இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் வந்து மீன் குழம்பு. இதை வந்து நேச்சுரல் மீன் குழம்பு தான். கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது. இது வந்து காலையிலே பசங்களுக்கு இந்த லெமன் சாதமும் கத்தரிக்காயும் பொரியல் வச்சு முட்டையும் வேக வச்சு கூட்டம் வச்சு கொடுத்து விட்ருந்தேன். முட்டை இந்த இருக்குது. இது எங்களுக்கு வேக வச்ச முட்டை. பசங்க வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. கீழே வந்து தயிர் வந்துருக்கு. பால் காய்ச்சி அதில் உர ஊற்றி வச்சுருக்கேன். அதான் அந்த தயிர் தான் இருக்குது. அது வந்து புளிச்சிட்டா என்னன்னு தெரியலை. ஏன்னா வந்து லேட்டாக தான் வச்சேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன இருக்கட்டும். மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு இலை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன். பார்க்கலாம். அடுத்து வந்து இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன். நான் வந்து இங்கே ஸ்டாண்ட்லாம் வைக்கலை இன்னும். அந்த வேலை வந்து எனக்கு இன்னும் முடியாமையே இருக்குது. அதனால் அப்படி இருக்குது. மறுபடியும் வந்து நேற்று கொஞ்சம் இறால் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து நேற்று வைக்காமல் மீன் குழம்பு மட்டும் வச்சுருந்து பாறை மீன் குழம்பு அது இருந்துச்சு, அதை வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சரி என்ன இதை கழுவி நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கி குழம்பாக தான் வைக்க பார்ப்பேன். அதாவது கிரேவி வைக்கலை. இன்னும் நாளைக்கும் சிக்கன் வந்து கிரேவியாக தான் வைப்போம். ஏன்னா குழம்பா வச்சா மதியத்துக்கும் நைட்டுக்கும் தான் ஆகிக்கிடுமா, அதுக்காக தான் அப்படி இருக்குது. நம்ம இதை வந்து தோடு எடுக்கணும். இது நேற்றே வச்சதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் ஐஸாக இருந்தது. தண்ணி ஊற்றி வச்சேன். இனிமேல் நெய் கழுவி நம்ம தோடு எடுக்கணும். நான் ஒன்று தோடு எடுத்தேன். இந்த இருக்கு பாருங்க, ஒன்று தோடு எடுத்தேன். நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்துட்டு இதை பொரிச்சிருவேன். தலையை இந்த கண்டை மட்டும்தான் போடுவேன். அதனால் என்ன இதை எடுத்துடலாம். கொஞ்சம் தான் இருக்குது. இவ்வளோ ஆளுன்னா 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து வெளியில் நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸ்டாண்ட் வந்து இதில் வச்சுருக்கேன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே வெளியில் இருந்தது உள்ளது கேட்கல, உள்ளே இருந்தது வெளியில் இந்த வைக்கலான மாதிரி ஒரு கேமே செய்யலை. அப்படியே இருக்குது. வெளியில் வந்து பல்லாரி இருக்குது. சரி, நான் வந்து நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம். முதல்ல இறாலை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். மீன் வந்து கழுவிட்டேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ மீனும் இருக்குது. இது வந்து தலை அந்த கால் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவ்வளோ இருக்குது. இதை போட்டு இப்போ ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு. இதில் வந்து தலை மட்டும் இருக்குது. தலையை வந்து பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் பசங்களுக்காக தலையை தனியாக அலசி வச்சுருக்கிறேன். இது என்ன ஒரு அலசணும். இப்போ எல்லாம் சேர்ந்து தான் இருந்தது, அதனால் இதாக இருக்குது. இனிமேல் இதை அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் மசாலா தூள்லாம் போட்டு பொரித்து வச்சிடலாம். வத்தல் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம். இதை வந்து குழம்பு வச்சிடலாம். நம்ம வந்து மீன் குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுடலாம். இதில் வந்து மீன் குழம்பு வந்து வச்சாச்சு. அதாவது இறால் குழம்பு அது வந்து வச்சுருக்கேன். இறால் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. ஆனால் சரி என்ன
மதியானம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நானும் சாலமும் சாப்பிட்டுட்டோம். இன்னும் வந்து பசங்களுக்கு வந்த பிறகு கொடுக்கணும். அவங்க அப்பா வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்கு தான் லேட் ஆகும், சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால் அதில் வந்து அது இருக்கா, இதில் வந்து சாதமும் இதில் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டாச்சா. இந்த பக்கம் வந்து ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் அரிசி வந்து நனைய வச்சுருக்கேன். தடவை ஆட்டிடலாம், ஒரே இட்லி தோசை தானே போடுறோம், கொஞ்சம் அதனால் ஆப்பத்துக்கு போட்டு ஆட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து இறால் வந்து ஃப்ரை பண்ணேன், அந்த பாத்திரம் தான் இருக்குது, அதெல்லாம் கழுவி எடுக்கணும். இறால் வந்து ஃப்ரை பண்ணேன்னா இதில் வந்து லெமன் சாதமும் கத்திரிக்காய் பொரிச்சதும் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டேன். கீழே வந்து தயிர் இருந்தது. அடுத்து இந்த இருக்குது இறால் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தது, தலை வந்து ஃப்ரை பண்ணது, அது இதில் இருக்குது. அதனால் வச்சாச்சு. நாங்கள் ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம். முட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் காலையிலே, பசங்களுக்கு 5 பேர்த்துக்கும் 5 முட்டை அவிச்சிட்டேன். அவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்து விட்டுருந்தேன்னா இப்போ நாங்கள் ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. அது போக அவங்க அப்பாவுக்குள்ள பங்கு மட்டும் இருக்குது. மறுபடி இதுவரை வந்து ஜாம் வந்து இருக்குது. ஜாம் வந்து பெர்சியோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜாம் வந்து செஞ்சுருந்தாங்களா, அது கொஞ்சம் நிறைய மீதி வந்துருந்து. அதனால் அதை எடுத்து கொஞ்சம் நான் டப்பாவில் வச்சு வச்சுருந்தேன். அது வந்து எப்போமாவது ஒருக்கா சாப்பிடுவாங்களா, அதனால் இதாக இருக்குது. என்ன தூக்கி வேணால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வச்சிடணும். கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சிருக்கிறேன். மறுபடி வந்து இப்படி தான் வேலை வந்து நடந்துகிட்டு இருந்தது. நான் வந்து வேலையை முடிச்சுட்டு நாங்களும் ஒருபடி சாப்பிட்டாச்சு. ஏன்னா வந்து பசங்களை போய் கூட போகணும் மறுபடி, ஏன்னா அதுக்கு டைம் இருக்குது. ஆனால் மதியானம் வேலை வந்து இது முடிஞ்சிடுச்சு. நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் மற்ற வேலைகள் பார்க்கணும். அடுத்து வந்து கீழே வந்து எல்லாமே இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. இது என்ன அப்படின்னா, அதிலலாம் இந்த வாளிலலாம் ஜாமான் இருந்தது, அதனால் அது அப்படி இருக்குது. ஏன்னா அவ்வளோத்தையும் நான் க்ளீன் பண்ணணும். மறுபடியும் வந்து பெர்சியோட சடங்குக்கு வந்து ஒரு பானை அந்த ஒரு குடம் வந்தது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, செம்பு குடம். அதாவது எங்கள் ஊரில் செம்பு குடம் இப்படி தான் இருக்கும், நல்லா அப்படியே சூப்பராக அப்படி எப்படி செம்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இருக்கும். இன்னும் இதை தூக்கி மேலே வைக்கணும். அது வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் இப்போ தேவையில்லை. அதுதான் அந்த பாத்திரங்கள் தான் இதில் இருக்குது. இது ஒன்று. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் ஜாமான் வந்து மீதியானது, அதாவது பெர்சி சடங்குக்கு வாங்கும்போது கொஞ்சம் வந்து மீதியாக இருந்தது இதுக்குள்ளே இருக்குது. என்னெல்லாம் தெரியுமா, ஆனால் அந்த அப்பளத்தெல்லாம் நிறைய இருந்தது. அப்போ கொஞ்சம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்க பார்த்தீங்களா, அப்பளம் இருக்கா. மறுபடி சிறுபருப்பு இருக்குது, நான் இதை வந்து தட்டி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த இருக்கா சிறுபருப்பும் அப்பளமும் இருக்குது. அப்பளம் வந்து நிறைய கட்டு இருக்குது, அதனால் அதை கொடுத்துட்டு 2-3 மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கலான் இருக்கேன். இந்த பக்கம் வந்து இலை வந்து காஞ்சி போச்சு, அந்த இலை இருக்குது. இதுக்குள்ள வந்து துவரம்பருப்பு இருக்குது, அதாவது சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது இதாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன இந்த பருப்பை வந்து நம்ம எடுத்து அந்த டப்பாவிலலாம் இதை போட்டு வைக்கணும். இதெல்லாம் விலைக்கு கொடுக்கல, விலைக்கு கொடுக்குறதுக்கு 1-2 பொருள் வச்சுருக்கேன். இந்த அப்பெல்லாம் இருக்கா. மறுபடியும் பருப்புலாம் நம்மளுக்கு தேவை தானே, அதனால் அதெல்லாம் வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு பாக்ஸ்களில் இருக்குது, அதில் என்னதெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். மறுபடி கொஞ்சம் மீதமான பொருள் இருக்குதுன்னு சொன்னால அதில் வந்து இதில் ஒரு 2 தேங்காய் இருந்து, என்ன ஒரு தேங்காய் சமையல் வச்சாச்சு, யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இதில் கொஞ்சம் நம்ம அந்த கடுகு உளுந்தம்பருப்பு போடுவோம்ல தாளிச்சமன்னா, அதில் உள்ள பாதி பருப்பு இதில் இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது, மஞ்சள் தூள் இந்த பாக்கெட் வாங்கியிருக்காங்க, அதில் கொஞ்சம் மீதி இருக்குது. மறுபடி இதெல்லாம் மல்லித்தூள் இருக்குது, மல்லித்தூள் தான் நான் விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டோமா, அதனால். மறுபடியும் சீரக பொடி இருக்குது, சரி அது வந்து நமக்கு தேவை தானே அப்படின்ட்டு நினச்சேன். இது வந்து பெருஞ்சீரக பொடி, அதான் இவ்வளோ தான் இருந்தது, அதனால் அது இருக்கட்டும்னு வச்சாச்சு. அடுத்து வந்து மல்லிப்பொடி வச்சல 2-3 இருக்குது, இது வந்து மிளகுத்தூள், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. மறுபடியும் வத்தல் வந்து இந்த தடவை திரிக்கலையா, அதனால் வத்தல் தூள் வந்து இதில் இருக்குது. இது வந்து வெந்தயப்பொடி, அந்த வெந்தயப்பொடி இருக்குது. அடுத்து வந்து வெந்தயப்பொடி இந்த இதில் 2-3 இருக்குது, சின்ன பாக்கெட்டு தான், இதில் 2-3 பொடி இருக்குது. அடுத்து வந்து கட்டிக்காயம் இதில் இருக்குது. அடுத்து வத்தல் தூள் இருக்குது, வத்தல் தூள் வந்து 4 பாக்கெட் இருந்தது, அதில் ஒரு பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்ல உரைப்பாக இருக்குது. அடுத்து ஒரு பாக்கெட்டு டால்ட்டா எவ்வளோ வாங்கியிருந்தேன்னுலாம் எனக்கு தெரியாது, அதில் மீதியானது இவ்வளோ இருக்குது.
மறுபடி வந்து இதில் மல்லித்தூள் இருக்கா, அந்த மல்லித்தூள் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். மறுபடியும் எண்ணெய் இருந்து ஒரு பாக்கெட் ஆயில் இருந்து, அடுத்து அதெல்லாம் சமையலுக்கு எடுத்தாச்சு. அப்பப்போ நம்மளுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளோ ஜாமான் தான் இதில் மீதி. மறுபடியும் அரிசி கொஞ்சம் மீதி இருந்தது. அரிசி வந்து ஒரு 2 மூடை வந்து மீதியாக இருந்தது. மொத்தம் 8 மூடை வாங்கினோம். அதனால் அதாவது 200 கிலோ அரிசி அதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து 2 பை அரிசி இருக்கா. அதனால் சரி நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு தேவை தானே, அதனால் இருக்கட்டும்னு அதெல்லாம் ரிட்டன் கொடுக்கல, தேவையுள்ள பொருள். மறுபடி இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த அரிசி. அப்புறம் இதில் ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது. இதெல்லாம் நல்லா பொன்னி அரிசி முதல்ல அதாவது பசங்களுக்கு எப்போ மாதிரி நம்ம சமையல் பண்ணி கொடுத்துக்கிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா. இது வந்து ரபானி அம்மா வந்து வாங்கிட்டு வந்த அரிசி பை. நம்மளாம் அவங்க ஃபங்க்ஷனுக்குன்னா நம்மளாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே அவங்க தந்திருந்தாங்க, மறுபடியும் அவங்க வாங்கிட்டு வந்தது அப்படி இருந்தது. அதனால தான் கிச்சன் வந்து இப்படி இருக்கும். ஏன்னா இந்த பக்கெட்லாம் கழுவி எடுத்து வச்சு வைக்கணுமா, அதுக்கப்புறம் அரிசியை தூக்கி தட்டி வைக்கணும். நான் அந்த பக்கெட்டுக்குள்ளே தான் இப்போ அரிசி வச்சுருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. எனக்கு வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு முந்தையே ஒரே அலைச்சல். அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நாளுக்கான என்னால் நான் வீடியோ போட முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. உடம்புக்கு முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால தான் முடியலை. எப்போவுமே உடம்புக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனாலும் அந்த டயர்டு கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா சூப்பு அதுக்குதுன்னு வாங்கி எடுத்து அவங்க அப்பா தந்தாங்க. அவங்களுக்கும் டயர்டாக இருந்தது. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் பசங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே செய்யலை. ஷாலமுக்கு இப்போ தான் அதுக்கு பிறகு காய்ச்சல் வந்திருக்கு. நேற்று தான் ஷாலம் காய்ச்சலில் ஸ்கூலில் போய் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். ரிட்டன் மதியானம் போல் போய் கூட்டிகிட்டு வந்தோம். அதான் இன்றைக்கி ஷாலமும் விடலை. ஏன்னா வந்து மண்டே அவன் ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இப்படி தான் நம்ம வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. என்னை பசங்களை கூட்டிகிட்டு வந்த பிறகு நம்ம வந்து என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பால் வந்து காஞ்சிடுச்சு, அதாவது காஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. காஃபிக்கு தொட்டுக்கிட்டதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமா, அதெல்லாம் இப்போ பசங்களை கொண்டு விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது. மறுபடியும் நம்ம என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து கிச்சனில் இப்படி தான் இருக்குது. சரி, பால் வந்து கொதிச்சிரும்னு நினைக்கிறேன், குறைச்சி வச்சுட்டு போகலாம். என்னது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ தான் அவங்க ஸ்கூல் விட்டு வந்து எல்லோரும் இருக்காங்க. பப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன், எக் பப்ஸு இங்கே இருக்குது. வரும்போதே வண்டியில் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துருந்து. அது போக இந்த இருக்குது. ஏன்னா இப்போ காஃபி போட்டு இதை வச்சு பசங்க சாப்பிட்டு அவங்க நெய் சர்ச்சைக்கு போவாங்க. போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். காஃபியை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. காஃபி போட்டாச்சு. அடுத்து வந்து காஃபி எடுத்துட்டேன். இதில் வந்து 2 பப்ஸ் இருக்குது. 2 எனக்கு, அவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று இருக்குது. அவங்க ஏற்கனவே ஒவ்வொன்று காரில் வச்சு சாப்பிட்டாங்க. அதனால் 2 பப்ஸு நான் எடுத்து இப்போ வச்சு காஃபியும் வச்சு குடிக்க பார்ப்பேன். பசங்க வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். சரி, வெளியில் கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெளியில் வந்துட்டேன். சரி, காஃபிலாம் குடிச்சிட்டு மாவெல்லாம் ஆட்டலாம், அப்போ பார்க்கலாம். இப்போ வந்து கிரைண்டரில் வந்து மாவு வந்து போட்டிருக்கேன். அதாவது ஆப்பத்துக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த சைடில் வந்து மிஷினில் வந்து துணி வந்து போட்டாச்சு. நான் அதுவும் துவைச்ச முடியுமா. அதுக்கு பிறகு பாத்திரம் வந்து கழுவி வச்சது என்னை எடுத்து கமத்தி வைக்கலை, அது இருக்குது. மறுபடியும் கிச்சனில் 2-3 பாத்திரங்கள் அங்கே இருக்குது. அதாவது அவங்களோட டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் கழுவணும். நைட்டுக்கு வந்து நைட் டிஃபன் ஒன்றுமே இல்லை. மதியானம் வச்சுருந்தால குழம்பு, அந்த குழம்பு தான், அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இறால் குழம்பு. அடுத்து வந்து மாவு வந்து ஆட்டி முடிஞ்சோடனே என்ன செய்வேன் அப்படின்னா, அதை உப்பு போட்டு கலக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். வெந்தயம் வந்து இல்லை, முழு வெந்தயம். அதனால் பொடி இருக்குது, அதில் கொஞ்சோண்டு போட்டு கலக்கி வச்சிடணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா வெந்தயம் நல்லது, இன்னும் நல்லா மணமாகவும் இருக்கும் ஆப்பம் சுடும்போது. துணி வந்து துவைச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் துணி வந்து இதில் துவைச்சி போட்டது இருக்குது. இதையும் எடுத்து மடித்து வச்சு வைக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வேலை வந்து இவ்வளோ தான். நான் வந்து கிச்சன்லாம் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் நான் என்ன டிஃபன் வைக்கேன், அதாவது ஆப்பம் சுடுறதுக்கு குருமா என்னது வைக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நாளைக்குள்ள வீடியோவில்.
கொஞ்ச நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம விளாக் வந்து பார்ப்பீங்க. நம்மளுடைய விளாக் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.